வணக்கம் சகோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் டோனர். ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கரண்ட் டைமில் ஃபேமஸ் ஆகிருக்கிற பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி அப்படியான கேம்ஸ் விளையாடுறவங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய டிப்புன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் கேம்ஸ் விளையாடுறவங்களும் இதை யூஸ் பண்ணலாங்க. பட் அவங்கள விட ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு தாங்க இது ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும். மொபைலில் ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ விளையாடும் போது உங்கள் மொபைலோட ஒலியும் பட்டனை கேமோட கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஆட் பண்ணால் எப்படி இருக்குங்க? அதாவது நீங்கள் ஒலியும் அப் பட்டனை அழுத்தினா ஜம்ப் ஆகுற மாதிரியோ அல்லது ஸ்கோப் வர மாதிரியோ செட் பண்ணலாமா? கேட்கவே வேற லெவல் ஃபீலிங்ஸை கொடுக்குதுல்ல. இது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் தாங்க. அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் டச் பண்ணுறது ஒரு ஒயிட் டொட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் ப்ளே பண்ணி காட்டுறோம். அதில் நீங்கள் மெயினாக ஜம்ப் பட்டினையும் ஸ்கோப் பட்டினையும் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் அந்த டிப்பை யூஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஃபயர் விளையாடினதை பார்த்துருப்பீங்க. வாங்க நாம் இப்போ டிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, உங்கள் மொபைலோட ஆப் ஸ்டோர் இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய் ஆக்டோபஸ்ன்னு சர்ச் பண்ணி அந்த முதலாவதாக வர அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற கேம்ஸ் டிஃபால்ட்டாகவே அதில் டிஸ்பிளே ஆகும். அப்படி ஆகலைன்னா பக்கத்தில் இருக்கிற ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த கேமுக்கு இந்த டிப்பை பயன்படுத்த போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கேமை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அலோக்கும் கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஷோ ஆகும். அந்த நோட்டீஸுக்கு கீழே கண்டினியூ ப்ளே வித் ஆக்டோபஸ்ன்னு கிடக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா லான்ச்சிங் அப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் அப்டேட்டுன்னு கேட்கும். அதை கொடுத்துடுங்க. இந்த மொபைலோட டாப்ல இருக்கிற ப்ளூ சிம்பிள் மூலமாக இந்த ஆக்டோபஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகி கொண்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம்.
இனி நீங்கள் செய்ய போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் யூஸ்வலாக எதில் போய் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கஸ்டம் ஹட்டை கொடுத்து உங்கள் கண்ட்ரோலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வளமையாக இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த செட்டிங்கோட டிஃபால்ட் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல அவங்களாவே சில கீஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம். இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பும் அதுக்கு அடுத்ததாக ஜம்ப் பட்டினும் கொடுத்துருக்காங்க. அதோடையே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்புக்கு வந்து ஆர்பி என்கிற கீயும் ஜம்புக்கு வந்து தனி வை கீயும் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளூ கலர் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒக்டோபஸோட கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் மெயினாக டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஸ்கோப்போடு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலோட வால்யூம் டவுன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆர்பிஎன் இருந்த இடத்துல வால்யூம் டவுன்ன்றது ஷோ ஆகும். அதே மாதிரி ஜம்போட இருக்கிற வை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப் பட்டனை அமர்த்துங்க. இப்போ அந்த வை பட்டன் இருந்த இடத்துல வால்யூம் அப்ன்றது ஷோ ஆகும். இனி வேலை முடிஞ்சது சேவை கொடுத்துருங்க. இனி வர கேம் பிளே வீடியோவில் பாருங்கள். ஸ்கோப் பட்டினையும் ஜம்ப் பட்டினையும் அந்த ஒயிட் டாட் தொடவே தொடாது. இதன் மூலம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சவுண்ட் பட்டன்ஸ் மூலமாக தான் நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறோன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு மெயின் ஃபீச்சர் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லீவ் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கலன்னா நம்ம டெக் டோனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.